வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூளைமேடுங்க. சூளைமேடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்வ விநாயகர் கோயில் டெம்பிளில் இருக்கிற அஜி மிக்கேலா அவங்கள தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க போய் பார்க்கலாம். அஜி மிக்கேலா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. யா, தேங்க்யூ. இவங்க யாரு? உட்காரு. அவங்க யாரு? என் பொண்ணு மேம். பேர் சிப்போரா. சிப்போரா. ஓகே, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? +2 பண்ணேன். +2 போகிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? என்ன எய்ம் பண்ணியிருக்கீங்க +2ல? MBBS. தம்பி தம்பி பேர் என்ன? அஜிஸ். அஜீஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 9th முடிச்சு 10th போகிறேன். 9th முடிச்சுட்டு 10th போகிறீங்களா? இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதிங்களே. ஓகே, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தா டிசைனாக இருக்குது அஜீஸ். எப்படி ரொம்ப ஸ்டைலிஷாக நீங்கள்? இல்லை ஹாலிடே அதனால இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் பண்ணுவீங்க? பிரியாணி நல்லா பண்ணுவேன் நான். பிரியாணி நல்லா பண்ணுவீங்க. சிக்கன் ஃப்ரை, ஓகே ஸ்வீட் ஐட்டம்ஸ். ஓகே. சிப்போராவுக்கு என்ன பிடிக்கும்? சிப்போரா பாயசம் பிடிக்கும். சிப்போராவுக்கு பாயசம் தான் பிடிக்கும். உங்கள் பாயசம் ஸ்பெஷலாக சிப்போரா? ஆனால் எங்கள் பாடி பாயசம் ஸோ பாட்டி பாயசம் உங்கள் பாயசத்தோட இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே, சரி பாட்டி நீங்களே வந்து ஒரு பாயசம் பண்ணி கொடுத்துருங்க சிப்போராவுக்கு. ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு பன்னீர் புர்ஜி பண்ணேன். பன்னீரில் புரிஜி, எக் புரிஜி மாதிரி. பன்னீர் புரிஜி, குட். சரி, கிச்சன் போகலாமா? போகலாமா? வாங்க. நீங்கள் இங்கே பேசிட்டு நாங்கள் வந்துடுறோம். அஜி, நீங்கள் இப்போ வந்துட்டு பன்னீர் புரிஜி பண்ணுறதை சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி சம்மருக்கு ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு ட்ரிங்க் ஒன்று பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஃப்ரெஷ் லைம் மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறேன். என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னா கார்பனேட்டட் வாட்டர், கொஞ்சம் ஐஸ் க்யூபு, ஃபர்ஸ்ட் டைமு, பவுடர்டு சுகர், மின்ட் லீவ்ஸ். ஓகேங்களா? இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த மின்ட்டு, லைம், லைம் ஜூஸு, லைம் ஜூஸ் போட்டிருக்கோம், மின்ட்டு, ஃப்ரெஷ் லைம் மின்ட்டு போட்டிருக்கோம், பவுடர்டு சுகர், கொஞ்சோண்டு வாட்டர். இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஜூஸ் பிளெண்டர் இருந்தால் அதிலே போடலாம், இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஸ்ட்ரெயினரில், ஜூஸ் ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐஸ் க்யூப்ஸ், கார்பனேட்டட் வாட்டர், ஃப்ரெஷ் லைம் மின்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியாக இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, பன்னீர் புரிஜிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணுறீங்க. ஓகே, அஜி வந்து பன்னீர் புரிஜிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் செட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடுங்க. வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஜய் கிச்சனில் இருக்கிறோம். அவங்க ஃப்ரெஷ் லைம் மின்ட் ஒன்று சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அவங்க இப்போ வந்துட்டு பன்னீர் புரிஜி பண்ண போகிறாங்க. இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாமா? சொல்லிடுங்க. பன்னீர், அப்புறம் வெங்காயம் நறுக்கியது, அப்புறம் இது ஒரு 4 தக்காளி, ஒரே ஒரு கேப்சிகம் பிக் ஒன், ஓகே, இது கொத்தமல்லி கீரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சில்லி பவுடரு, ஓகே, ஜீரா, அப்புறம் இது கரம் மசாலா, பச்சை மிளகாய், அது தனியாத்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய் தேவைக்கு, உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து
அடுப்பத்து வச்சு ஆமா. எவ்வளோ பெரிய கண்டுபிடிங்க பற்ற வைங்க. அம்மா தான் கலாய்க்கிறோம், அப்படியே கலாய்க்கிறோம். ஓகே, ஆயில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஆயில் ஊற்றணும். ஓகே, எண்ணெய். எந்த ஆயில் வேணா யூஸ் பண்ணலாமா? ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆயில் தான் அப்படின்னு? ரீஃபைண்ட் ஆயில் போதும். ரீஃபைண்ட் ஆயில், எனி பியூரிஃபை பண்ண ஆயில். ஓகே, சட்டி காயணும், எண்ணெய் காயணும், ரெண்டுமே காயணும் இல்லைங்களா? ஆமாம். ஆயில் காய்ச்சிடுச்சா? ஓகே, காஞ்சிச்சிங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லவங்கம், பட்டை, ஏலக்காய். ஓகே ஓகே, சின்ன ஒரு அரை ஸ்பூன் போடணும். சின்ன ஜீரகம் போட்டுருக்கீங்க. க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லி. எத்தனை மிளகா வச்சுருக்கீங்க? 4. இஞ்சி பூண்டு அப்புறம்? பேஸ்ட் மேம். சின்ன இந்த மாதிரி 2 ஸ்பூனா? இப்போ வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டுருவோம். ஃபுல்லாக போட்டுருங்க. ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டுருங்க. கொஞ்சம் சால்ட் போடுறேங்க. போடுங்க. சரி. வெங்காயம் நல்லா வதக்கணும் இல்லையா? ஆமாம். ஓகே, நீங்கள் நல்லா வதக்கணுமா? இப்படி ஜெனரலாக நல்லா வதங்க. நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா ஓகே, அடுத்தது இப்போ வந்து கேப்சிகம் போடணும். குடமிளகா. இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வதங்கணும். சூப்பர் தெரியுங்க. ஓகே, கட் பண்ணணும். மேஷ் ஆகணுமா? இந்த கலர் அப்படியே இருக்கும். இல்லை இல்லை அப்படியே தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? தக்காளி போடணும். தக்காளி போட்டுருவா? போடணும். முழுவதுமா? தக்காளி நல்லா வெந்துச்சுன்னா ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? மசாலாஸ் போடணும். என்னென்ன போடணும்? மிளகாத்தூள் வேணுமா? மிளகாத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடணும். தனியாத்தூள் 2 ஸ்பூன். உங்களுக்கு சும்மா லைட்டாக உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டுருக்கோம் இல்லையா? நல்லா மிக்ஸ்அப் பண்ணணும். ஸ்மெல் போடுறது. ஓகே, பன்னீர் போடணும். ஃபுல்லாக போட்டுருவா? ரெடி ஆயிடுச்சுங்களா? இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி கீரை போட்டு ஒரு நிமிஷம் போடவா? ஆமாம். ஃபுல்லாவா? ஃபுல்லாகவே போட்டுருங்க. ஸோ பன்னீர் புரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன, நான் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடணுமா இல்லை அப்படியே தான் சாப்பிடணுமா? சப்பாத்தி வச்சு சாப்பிடுங்க. சப்பாத்தி வச்சு சாப்பிடணுமா? ஓகே, சப்பாத்தி போட்டு வச்சுட்டீங்களா? இருக்கு மேம். ரெடியா ஓகே மேம். ரெடி ஆயிடுச்சு. Good. Okay. பன்னீர் புரிஜி பண்றேன்னு சொல்லிட்டு பன்னீர் கத்தி ரோல் பண்ற மாதிரி தெரியுது. இது நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் ஓகே, இதுதான் நாங்க உள்ள வச்சு ரோல் பண்ணி பன்னீர் கத்தி ரோல் சொல்லி கொடுப்போம்.
வச்சுக்கோங்க. எடுத்து கொடுத்தா சாப்பிடுவோம். சரி சாப்பிட்டு பாருங்க. ஐயா கண்டிப்பாக. பனீர் புர்ஜி பஞ்சா பறந்து போச்சு உள்ள. எக் புர்ஜியா பனீர் புர்ஜியான வித்தியாசம் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். சப்பாத்தி கூட நல்ல ஒரு காம்பினேஷன், நல்ல ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தீங்க. நல்ல ஒரு டேஸ்டி டிஷ், ஹெல்தி டிஷ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மெத்தட், ஹெல்தி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் புர்ஜி தேவையான பொருட்கள்: துருவிய பன்னீர், நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய தக்காளி, நறுக்கிய குடைமிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மிளகாய்த்தூள், சீரகம், கரம் மசாலா தூள், பச்சை மிளகாய், தனியாத்தூள், உப்பு, எண்ணெய், மஞ்சள் தூள். செய்முறை: வாணலியில் எண்ணெய் வைத்து காய்ந்ததும் லவங்கம், பட்டை, ஏலக்காய், சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். பின்பு இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், சிறிதளவு உப்பு சேர்த்து நன்றாக வதக்கவும். இதோடு குடைமிளகாய் சேர்த்து 3 முதல் 4 நிமிடம் வரை வதக்கவும். பின்பு தக்காளி சேர்த்து வதக்கவும். தக்காளி நன்கு மசிந்தவுடன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கலக்கவும். பின்பு துருவிய பன்னீர் சேர்த்து 2 முதல் 3 நிமிடம் வேகவிடவும். இப்போது பன்னீர் புர்ஜி தயார். ஓகே, உங்களுக்கு நான் என்ன பண்ணி தரது? நல்ல டெசர்ட் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம். ஸ்வீட் 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 ஸ்வீட். ஓகே, கண்டிப்பாக ஸ்வீட் பண்ணுவோம். இவங்க வந்து ஸ்வீட் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஸ்வீட் நான் பண்ண போகிறேன்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா? ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இது உங்கள் கிச்சன், எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நம்ம இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜி கிச்சனில் தான் இருக்கும். அவங்க பண்ணி கொடுத்த பன்னீர் புர்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க ஒரு ஸ்வீட் கேட்டிருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன ஸ்வீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பாசுந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஜராத்தி டிஷ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர், காடமம் பவுடர் கொஞ்சம், ஆல்மண்டு கொஞ்சம், பிஸ்தாச்சியோ கொஞ்சம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா கொஞ்சோண்டு சுகரு, ஆல்மண்டு, அப்புறம் பிஸ்தா மூணுத்தையுமே பவுடர் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம். வினிகர், மில்க், இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. முதல்ல இந்த பால் காய்ச்சி நம்ம அதை திரித்து இந்த மலாய்க்கு வந்துட்டு எடுத்துக்கலாமா? சரி. பால் நீங்கள் எப்பயுமே திக்கான பாலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேட்டி மில்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா திரிக்கணும், பால் திரிச்சு அதுலேருந்து இருக்கிற பன்னீரில் தான் நம்ம வந்துட்டு உள்ளே இருக்கிற இந்த பாசுந்திக்கு வந்துட்டு ரெடி பண்ணுவோம். ரசம் ஒரு பக்கம் இருக்கும், பாசுந்திக்கு உள்ளே நம்ம வந்துட்டு ரசகுல்லா பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி அதை ரெடி பண்ணுவோம். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை பண்ணலாம். இன்னொரு அடுப்பில் ரசத்துக்கு பால், அதாவது இந்த கீர் மாதிரி வரும், அந்த கீர் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை ஆகிடும். இது வந்துட்டு உங்களுக்கு இதில் தான் நம்ம அந்த இதை ஃபினிஷ் பண்ணி இதில் தான் போட்டு இது பண்ணுவோம். பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அந்த வினிகர் எடுங்க. நீர் போட்டதும் அப்படியே கடில் ஆகிடுச்சுங்களா? ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் போடுங்க. கொஞ்சோண்டு கோல்டு வாட்டர். இதை வந்து இப்போ வடிகட்டும். தண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இதை மாலிஷ் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த மலாயை ரெடி பண்ணணும். தண்ணி அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகட்டும். இதுக்குள்ளே இந்த பாத்திரத்தில் வாஷ் பண்ணிட்டு சுகர் சிரப் எடுத்துடலாமா? சரி.
அதே எடுத்து பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு சுகர் எடுக்கு. சுகர் போட்டு தண்ணி கொஞ்சம், சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். உங்களுக்கு சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா சிரப்பு மாதிரி வரும். அப்போ வந்து நாம் வந்துட்டு மற்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பப்பா கலக்கி விட்டு போங்க. இதை நான் இப்போ பாலிஷ் பண்ணுறேன். இந்த பால் காஞ்சிடுச்சிங்களா? ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த இதை எடுங்க. இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, சுகர், இதுலேயே சுகர் மூணுத்தையும் வந்து போட்டிருக்கோம். இதை வந்து பால் நல்லா சுண்டை காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்துட்டு நல்லா இருக்கும். இதை அப்படியே காஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த பன்னீர் நல்லா மாலிஷ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துடுங்க. நமக்கு எத்தனை சைஸ் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். சரி. நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? இல்லை மேம், இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மேம். இந்த வாங்க. இது அப்படியே வந்து இதில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதெல்லாம் கொதிக்கணும். கொதிச்சிச்சுன்னா ஃபுல்லாக அந்த சுகர் சிரப்பில் இந்த பன்னீர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு ஸ்வீட்னஸ் அதில் வந்து ப்ராப்பராக இருக்கும். சரி, இது அப்படியே கொதிக்கட்டும். இது வந்து கார்னிஷ். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சா? நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நாம் வந்து இதில் எடுத்து அதை கொடுப்போம். சரி. உங்களுக்கு ஹாட் டெசர்ட் வேணுமா, கோல்ட் டெசர்ட் வேணுமா? கோல்ட். கோல்ட் டெசர்ட். கோல்ட் டெசர்ட்னா இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வச்சு கோல்ட் ஆக்கிட்டு ரெஃப்ரிஜரேட்டர் வச்சு நல்லா கூலாக சாப்பிடணும். அப்படி சாப்பிடணுன்னா கண்டிப்பாக ஒரு 1 ஹவராவது டைம் வேணும். இப்போ எப்படி சாப்பிட்றீங்க? இப்போ ஹாட்டாக ஹாட். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு ஹாட்டாக வந்து ஒரு ஓகே. இப்போ வந்துட்டு உங்களுக்கு பாசுந்தி ரெடி ஆயிடுச்சு. அஜய், நீங்கள் டெசர்ட் கேட்டீங்க இல்லையா? உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டெசர்ட் எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு மேம். தேங்க்யூ வெரி மச் அஜி மிக்கேலா. உங்கள் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சியை ரொம்பவே உங்கள் கூட நான் என்ஜாய் பண்ணேன். நான் மட்டும் இல்லை, அவங்களும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பன்னீர் பாசுந்தி தேவையான பொருட்கள்: சர்க்கரை, ஏலக்காய் தூள், பாதாம், பிஸ்தா, சர்க்கரை, பாதாம், பிஸ்தா சேர்த்து அரைத்த பொடி, வினிகர், பால். முதலில் ஒரு அடுப்பில் பாலை வைத்து சுண்ட காய்ச்சி அதில் சிறிதளவு வினிகர் சேர்த்து இறக்கி தண்ணீர் சேர்த்து நன்கு வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். மற்றொரு அடுப்பில் பாலை காய்ச்சி அதில் அரைத்த பொடியை சேர்த்து மிதமான தீயில் வேகவிடவும். இதற்குள் ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை கரைத்து வைத்துக் கொள்ளவும். வடிகட்டி வைத்துள்ள பன்னீரை நன்கு பிசைந்து சிறு உருண்டைகளாக பிடித்து சர்க்கரை கரைசலில் போட்டு 10 நிமிடம் ஊறவிடவும். பின்பு அதை காய வைத்துள்ள பாதாம் பாலில் போட்டு 10 நிமிடம் ஊற வைத்து எடுத்து பரிமாறவும். இப்போது பன்னீர் பாசுந்தி தயார். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வழக்கமாக செய்கிற விஷயங்களை தவறாமல் செய்யுங்க.
ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பண்ணுற டிஷ்ஷஸும் பண்ணி பாருங்கள். நிறை குறைகள் எதுவாயினும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.